வணக்கம். வெல்கம் டு பெல்னே கியூரியாசிட்டி தமிழ். மகாபாரத போர் துவங்கும் முன் போர்க்களத்தை தயார் செய்வதற்காக குருஷேத்திரத்தில் உள்ள செடி கொடிகளை எல்லாம் அகற்றி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தனர். யுத்தத்திற்கு முதல் நாள் கிருஷ்ணர் அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு போர்க்களத்தை பார்வையிடச் சென்றார். அப்பொழுது ஒரு பறவை பறந்து வந்து கிருஷ்ணரிடம், பகவான், நான் என்ன தவறு செய்தேன்? என்னுடைய உலகமே ஸ்தம்பித்து விட்டது. யுத்த பூமியை சுத்தம் செய்யும் போது யானை ஒன்று நான் வசித்து வந்த மரத்தை சாய்த்து விட்டது. மரத்தில் கூடு கட்டி குஞ்சுகள் பொரித்து வந்த இந்த சமயத்தில் மரத்தோடு நான் கட்டியிருந்த கூட்டிற்குள் இருக்கும் என் குழந்தைகள் அனைவரும் கீழே விழுந்து விட்டோம். எங்களை காப்பாற்றுங்கள் என்றது. பகவான் கிருஷ்ணர், அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அனைத்தும் விதிப்படியே நடக்கின்றது என்றார். அதற்கு அந்த பறவை, பகவான், நான் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். நீங்கள் எப்படியும் என்னையும் என் குழந்தைகளையும் காப்பாற்றுவீர்கள் என்று சொல்லி பறந்துவிட்டது. மறுநாள் போர் துவங்கும் முன் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், எனக்கு உன் வில் அம்பு இரண்டையும் கொடு என்றார். அர்ஜுனன், கிருஷ்ணா, நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? நீங்கள் தான் ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியுள்ளீர்களே என்றார். கிருஷ்ணா, நீ கொடு. அங்கே நிற்கும் யானை நேற்று அந்த மரத்தில் இருந்த பறவையின் கூட்டோடு சேர்த்து மரத்தை சாய்த்து விட்டது என்று கூற, அர்ஜுனனும் அந்த யானையை வதம் செய்வதற்காகத்தான் கிருஷ்ணர் கேட்கிறார் என்று நினைத்து வில் மற்றும் அம்பை கொடுத்தார். கிருஷ்ணர் அம்பை எய்தினார். அது யானையின் மேல் படாமல் அதன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மணியின் மேல் பட்டு மணி கீழே விழுந்தது. அர்ஜுனன், கிருஷ்ணா, உங்களால் முடியவில்லை என்றால் என்னிடம் கொடுங்கள், நான் யானையை வதம் செய்கிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார். கிருஷ்ணரோ, வேண்டாம் வேண்டாம், என் வேலை முடிந்துவிட்டது என்றார். அர்ஜுனனுக்கு அப்பொழுது ஒன்றும் புரியவில்லை. அதன் பின் குருஷேத்திர போர் 18 நாட்கள் நடந்து முடிந்தது. பாண்டவர் வெற்றி பெற்றனர். அதன் பின் யுத்த பூமியை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு அங்கே சென்றார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், ரதத்தில் இருந்து இறங்கி சென்று அங்கே விழுந்து கிடக்கும் அந்த மணியை எடுத்து வா என்றார். அர்ஜுனனோ, போரில் வெற்றி பெற்ற வீரனாகிய என்னிடம் இப்படி சுத்தப்படுத்த சொல்கிறாரே என்று நினைத்து கொண்டே போய் அந்த மணியை தூக்கினார். அதன் கீழே இருந்த பறவை கூட்டிலிருந்து குட்டி குட்டி பறவைகள் அதன் சிறகை விரித்து பறக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர். பகவானுக்கு தன் எத்தனை பெரிய கருணை! அன்று உதவி கேட்டு வந்த அந்த பறவை மற்றும் அதன் குஞ்சுகள் இந்த மணியின் கீழ் இருந்ததால் 18 நாட்கள் போரில் அது தன் குழந்தைகளோடு பாதுகாப்பாக இருக்க முடிந்ததைக் கண்டு அர்ஜுனன் கலங்கினான். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது நம் விதிப்படிதான். ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி நாம் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையில் உள்ளது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும், பகவானே, எனக்கு நீதான் கதி என்று அவனை சரணடைந்து பாருங்கள். நல்ல எண்ணம், கடின உழைப்பு, உண்மையான பக்தி, இவை அனைத்தும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யும்.